ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவில் சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எத்தனாம் பாவகத்தில் நின்று இருக்கிறாரோ அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் தருவதற்காக எந்த எளிய மந்திரத்தின் மூலமாக சூரியனுடைய பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும், சூரியனால் நீங்கள் நன்மை பெற முடியும் அப்படின்றத இந்த பதிவில் மிகவும் எளிய மந்திரங்கள் மூலம் பார்க்க போறேங்க. இது எதுவுமே என்னுடைய கருத்து இல்லைங்க. இது வேதத்திலிருந்து எடுத்து என்னுடைய குருநாதரால எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால நேயர்களே, நீங்க இந்த பதிவை முழுமையாக பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்றேங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் என்பவர் பார்த்தீங்கன்னா உயர் பதவி, அவருடைய காரகத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் உயர் பதவியை குறிக்கக்கூடியதாகவும், தந்தை, ஆளுமை தன்மை, ஆத்ம பலம், மேலும் தைரியம், வீரியம், அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அவர் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியலில் நல்ல ஒரு ஆளுமை தன்மையையும் அரசாங்க வேலையை குறிக்கக்கூடியவராகவும், மேலும் நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவராகவும், தந்தையோட உறவு உங்களுக்கு நல்ல முறையில் இருப்பதற்காகவும், மேலும் தந்தை நல்ல புகழ் பெற்று இருப்பதற்காகவும் இந்த சூரிய பகவான் இந்த காரகத்துவங்களை எல்லாம் பெற்று இருக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இல்லை உங்களுடைய கம்பெனியில் உங்களுக்கு ப்ரமோஷன் இருந்தாலும் நல்ல ஆளுமை தன்மை இல்லை, உங்கள் கீழே இருக்கிறவங்கள உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாமல் நீங்கள் கஷ்டப்படக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தந்தையோட எப்பொழுதும் ஒரு கருத்து வேறுபாடு உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு, இல்லை தந்தையோடைய முன்னேற்றத்தில் எப்பயும் ஒரு தடை உள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்குது. நிரந்தரமான வேலை இல்லாமலோ இல்லை அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணி அதில் நீங்கள் தோல்வி அடையக்கூடியவர்களாகவோ இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய எளிமையான மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் சொல்கிறேன், இது என்னுடைய குருநாதரால் சொல்லப்பட்ட மிகவும் அருமையான எளிமையான மந்திரங்க. இதை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் லான்னு போட்டிருக்குன்னு பாருங்கள், அது லக்னம்னு அர்த்தங்க. அந்த கட்டத்திலிருந்து சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பாவகத்திற்கான சூரியனுக்கான நான் இப்போ சொல்லக்கூடிய எளிமையான மந்திரத்தை சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயே சூரிய பகவான் இருக்கிறாருன்னா நீங்க தினம்தோறும் ஓம் சவிதா தேவாய நம இந்த மந்திரத்தை காலையில் ஒரு 48 டைம்ஸ், ஈவினிங் ஒரு 48 டைம்ஸ் நீங்கள் தினம்தோறும் சொல்லி வாங்க. உங்களுக்கு உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்குங்க. மேலும் உங்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் பாவகத்தில் சூரிய பகவான் இருக்கிறாருன்னா ஓம் பாஸ்கர தேவாய நம இந்த மந்திரத்தை நீங்கள் தினம்தோறும் காலையில் ஒரு 48 டைம்ஸ், ஈவினிங் ஒரு 48 டைம்ஸ் சொல்லிட்டு வாங்க. இதே மாதிரி மற்ற பாவகங்களில் இருக்கும் பொழுதும் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லலாங்க. இப்போ 3ஆம் பாவகத்தில், அதாவது உங்கள் லக்னத்திலிருந்து 3வது கட்டத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடியவராக இருந்தார்னா ஓம் அர்க்க தேவாய நம இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரணுங்க. நீங்கள் உங்களுடைய லக்னத்திலிருந்து 4ஆம் பாவகத்தில், அதாவது 4வது கட்டத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிறார்னா ஓம் மார்த்தாண்ட தேவாய நம. உங்களுக்கு உங்களுடைய லக்னத்திலிருந்து 5ஆம் பாவகம் அல்லது 5ஆம் கட்டம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிறார்னா ஓம் பிரபாகர தேவாய நம. அதே போல 6ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய லக்னத்திலிருந்து 6ஆம் கட்டத்தில் சூரிய பகவான் இருந்தார்னா ஓம் பானு தேவாய நம. 7ஆம் பாவகத்தில் சூரிய பகவான் இருந்தார்னா ஓம் மிகிர தேவாய நம. 8ஆம் பாவகத்தில் சூரிய பகவான் இருந்தா ஓம் ரவி தேவாய நம. 9ஆம் பாவகத்தில் சூரிய பகவான் இருந்தா ஓம் சித்திர பானு தேவாய நம. 10ஆம் பாவகத்தில் சூரிய பகவான் இருந்தா ஓம் சூரிய தேவாய நம. 11ஆம் பாவகத்தில், அதாவது உங்களுடைய லக்னத்திலிருந்து 11வது கட்டத்தில் சூரிய பகவான் இருந்தார்னா ஓம் திவாகர தேவாய நம. அதுபோல 12ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய லக்னத்திலிருந்து 12வது ராசி கட்டத்தில் சூரிய பகவான் இருந்தார்னா ஓம் ஆதித்ய தேவாய நம. இந்த மந்திரங்களை நீங்கள் தினம்தோறும் காலையும் மாலையும் ஒரு 48 டைம்ஸ் நீங்கள் சொல்லிட்டு வரும்பொழுது உங்களுடைய அரசாங்கம், அரசியல், உங்களுக்கு லோன் வேணும்னா லோன் கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுமை தன்மை கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக அனைத்து நன்மைகளும் சூரிய பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க.
நேயர்களே, இந்த பதிவை பார்த்து உங்களுக்கான மந்திரங்களை சொல்லி நீங்க பயனடைய என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.